தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இந்த திருச்சபை திருத்துவத்தின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த முதல் வாசகத்தில் கடவுள் எப்பொழுதும் நம்மோடு இருப்பதற்கு ஆசைப்படுவதை காண்பது. கடவுள் தனது படைப்புகளை மகிழ்ச்சியும் அமைதியான வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை காண்கிறார். பிதாவான கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் நன்மை செய்யும் பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். நாம் தின்மை செய்யும் பொழுது அவர் கவலைப்படுகிறார். பரிசுத்தமாக வாழ்வதன் மூலம் நாம் கடவுளை சந்தோஷப்படுத்த முடியும். புனித பவுலோஸ் இந்த 2ஆம் வாசகத்தில் கூறுவது, இயேசுவின் மூலம் நாம் பெற்ற கிருபையை பற்றிய தாவும் இயேசுக்கு நாம் நன்றியுள்ளவர்கள் ஆக அறிப்போம். ஏனென்றால் இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுந்தல் நம்மை கடவுளின் மகிமையின் பங்காளிகள் ஆக்கியது. நாம் பரிசுத்த ஆவியை ஆழமாக நேசிக்க வேண்டும். இந்த வழியில் ஏராளமான ஆத்மாக்களை பரலோகத்திற்கு அழுத்தி செல்ல முடியும். இந்த நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், சத்திய ஆத்மா ஆவி வரும் பொழுது நீங்கள் சத்தியத்தை பெறுகிறார்கள். அது பரிபூர்ணத்திற்கு வழியாகும். பரிசுத்த ஆவி பேசுவது பிதாவிடன்று கேட்டதாகும். பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நின்று நமக்கு அறிவிப்பார். இந்த வழியில் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு முடியும். பிதாவிற்கான அனைத்தும் இயேசுக்காக. நம் அன்றாட வாழ்வின் திருத்தத்தின் அன்பையும் அக்கறையும் அனுபவிக்கிறோம். நம் வாழ்வில் பாதுகாவலான திருத்துவ கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆக திருத்துவத்தின் பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் போது அவருக்கு நன்றியும் ஸ்துதியும் செலுத்துவோம். காணிக்கை செலுத்த மறக்காதீங்கள். திருத்துவ கடவுள் நம்முடைய உபகாரங்களில் கவனம் செலுத்துகிறார்கள். திருத்துவ கடவுள் நம் ஒவ்வொரு